वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेङ्कटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி துவாரா समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे।
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महारस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रगदम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम రెండవది అధ్యాయం 9వ శ్లోకం సంజయ ఉవాచ ఏవముక్త్వా హృషీకేశం గుడాకేశః పరం తపా నయోత్స్యగితి గోవిందం ఉక్త్వా తూష్ణీం బభూవః. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். ओम नमो वेंकटेशाय श्रीमते रामानुजाय नमः. संजय उवाच एवमुक्त्वा ऋषिकेशं गुडाकेशः परन्तपः न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः என்று இந்த ஸ்லோகத்தை சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நேற்றைய உபன்யாசத்திலேயே நாம் பார்த்தோம். அதாவது முதல்ல திருதராஷ்டிரன் கேள்வி கேட்குறான், அப்புறம் சஞ்சயன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், அப்புறம் அர்ஜுனன் பேசுகிறான், அப்புறம் ஒரு இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறதா அவன் அனுவாதம் பண்ணுறான் சஞ்சயன். திருப்பி சஞ்சயனே சொல்லி முடித்தான் முதல் அத்தியாயத்தை. மறுபடியும் 2வது அத்தியாயத்தை சஞ்சயன் கண்டினியூ பண்ணியிருக்கான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கோசரம் வியாசர் என்ன பண்ணார், சஞ்சய் உவாச்ச என்று ஆரம்பித்தார். அங்கேயே ஆரம்பத்திலேயே அர்ஜுனன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தினான். இப்படி அர்ஜுனன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறதை பார்த்த கிருஷ்ணன் உடனே அங்கே அர்ஜுனா நீ இப்படி பண்ணுறது தப்பு என்பதாக ஆக்ஷேபித்தான். உடனே அர்ஜுனுடைய ஸ்பீச்சு, அர்ஜுனன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி 8வது ஸ்லோக பர்யந்தம் நகி பிரபஷ்யாமி மாபனுத்யார் எச்சோகமுச்சோஷணம் இந்திரியானாம் அவாப்பிய பூமா வசவத்னருத்ரம் ராஜ்யம் சுராணாம் அப்படி சாதிபத்தியம். எனக்கு என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் என்பதாக அர்ஜுனன் தன்னுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டை காண்பித்தருளினான். இந்த ராமாயணம் மகாபாரதம் என்பதாக 2 கிரந்தங்கள், 2 நூல்களுக்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் அதுக்கு இதிகாசங்கள் என்பதாக பெயர். இதிகாசம், இதிகாசம்னு அர்த்தம் இதிஹ அப்படின்றோம். இதிஹ அப்படின்னு அர்த்தம் ஹோ ஹ இப்படி நடந்துடா, ஹ இப்படி நடந்துடா அப்படின்னு. இப்போ அக்ரதः பிரயோ ராமः சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹ அப்படின்னு ஒரு வால்மீகி. அந்த ராமனும் லக்ஷ்மணனும், ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் நடந்து சென்ற அழகை வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிக்கும் பொழுது முன்புறத்தில் ராமபிரான் சென்றான், பிறகு சீதாதேவி அடுத்தது வந்தாள், அதற்கு பிறகு லக்ஷ்மணன் பின்னாடி வந்தான் என்பதாக சொல்லும் பொழுது ஹ பாத்தியா என்ன ஒரு அழகா போறா பரவா அப்படின்றார். இதுபோல கதைகளை சொல்லும் பொழுது இந்த ஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாம இப்ப ரசிக்கச்சே ஹா 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 அப்படின்னுவோம் நம்ம. இது ஒரு ரசனையினுடைய வெளிப்பாடு தானே. இந்த அகோபில க்ஷேத்திர மகாத்யத்தில் சத்திரவட நரசிம்மர் என்பதாக ஒரு நரசிம்மருடைய சன்னதி இருக்கு. ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்திரவட்ட பாவன என்பதாக 9 நரசிம்மர்கள் இல்லையா அகோபில க்ஷேத்திரத்தில், ஆந்திர தேசத்தில். அந்த அகோபில க்ஷேத்திரத்தில் 9 நரசிம்மரில் ஒரு நரசிம்மருக்கு சத்திரவட்ட நரசிம்மர்னு பேர்.
அதாவது ஆலமரத்தினுடைய அடியில் அந்த சுவாமியினுடைய சன்னிதானம் அமைந்திருக்கும். அந்த அந்த நரசிம்மர் இப்படி இருப்பார், இப்படி இப்படி கை வச்சுருப்பார். நரசிம்மர் இப்படி கையில் வச்சுருப்பார். எதுக்காக அப்படின்னா, இந்த கந்தர்வர்கள் 2 பேர் இருந்தா, ஹாஹா ஹூ ஹூ அப்படின்னு அவன் 2 பேர். அந்த 2 கந்தர்வர்கள் என்ன பண்ணா, ரொம்ப நன்னா பாடக்கூடியவா, பியூட்டிஃபுல்லாக பாடுவா. கந்தர்வர்கள்னாலே அவர்கள் கானத்தில் சிறந்தவர்கள் தான். கந்தர்வ கானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவன் நல்லா பியூட்டிஃபுல்லாக பாடுறா. பாடினாலும் அவளுக்கு ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கல. அது ஒன்று முக்கியமான விஷயமாச்சே. ஒரு கலைஞனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ரெக்கக்னிஷன், அந்த அப்ளாஸ் கிடைக்கணும். பாடியவங்களாம் கூட உபன்யாசம் அளிச்சே சில பேர் என்ன பண்ணுவா, இப்படியே உட்காந்துட்டு இருப்பா. என்ன நாம் சொல்கிறது புரியறா புரியலையா, இது ரசிக்கிறாளா ரசிக்கலையா, அப்படின்னு சூப்பர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான். அது ரசனை கூட, யாராவது ரசிக்கிறாளா, நாம் ஏதாவது சொல்லிட்டோமா, நாம் சொல்லக்கூடாதோ அப்படின்னு உட்காந்து பார்ப்பான். மொத்தையாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஐயோ நம்ம இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், எவ்வளோ உயர்ந்த விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம், அதை துளி கூட ரசனையே இல்லாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்காளே நமக்கு தோணும். இந்த பிரச்சனை அவளுக்கு வந்தது. யாருக்கு, ஹாஹா ஓஹுன்றதான கந்தர்வர்களுக்கே வந்தது. அவன் நரசிம்மர் இடத்துல போய் அழுதான். எங்களுக்கெல்லாம் ஒன்று. நரசிம்மர் சொன்னார், நீங்கள் முதல்ல பாடுங்கன்னு. பகவான் கானத்தை கேட்டு ரசிக்கிறவன் இல்லையா பெருமாள், பாடுங்க அப்படின்னார். உடனே அவன் 2 பேரும் பாட ஆரம்பித்தான். பெருமாள் பண்ணார், ஹாஹா ஹோஹோ அப்படின்னார். ரசனை இல்லையா, நரசிம்மர் ரசிக்கிறார். ஒரு அப்படி தொடையை தட்டி ரசித்து, ஆஹா ஒன்ஸ் மோர் கேட்குறதுன்னு ஒன்று உண்டு இல்லையோ. ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப அழகாக அந்த பிடிச்ச பாட்டை பாடினாலும் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் அப்படின்னு இன்னொரு தடவை பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி பெருமாள் நரசிம்மர் ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருமாள் அதை ரசித்தேன். அப்புறம் தான் எல்லாருக்கும் ஓஹோ இப்படி தான் ரசிக்கணும்னு தோணுச்சு. இந்த ஹாஹா ஹூ ஹூ அப்படின்றது ரசனை, அதுலேருந்து அந்த ரசனையாகவே வந்துடுது. எதை ரசித்தாலும் ஹாஹா ஹாஹா அப்படின்றோம், நம்ம ஹோஹோ ஹோஹோ அப்படின்றோம். ஏன், அது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு, ரசனையினுடைய வெளிப்பாடு. புரியுதா? அதுலேருந்து அந்த கந்தர்வர்கள் அந்த கானம், நல்ல ஒரு சங்கீதம் கச்சேரி வரைச்சே, அதுதான் பிரச்சனை. என்னது, சங்கீத கச்சேரி வரைச்சே எல்லாரும் ஹாஹா ஓஹோன்ற. அந்த மாதிரி உபன்யாசத்துக்கு யாராவது கந்தர்வர்கள் வர வாங்கினா உபன்யாசத்தில் யாராவது ஹாஹா ஓஹோன்னு ரசிப்பாளனும் தெரியல. இது சங்கீதத்துக்கு மட்டும்தான் சார் ரெஸ்ட்ரிக்டட். நரசிம்மர் சங்கீதத்துக்கு தான் வரம் கொடுத்தார், உங்கள் உபன்யாசத்துக்கு அது மாதிரி யாரும் வர வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா, இந்த இதிகாசம் அப்படின்றதான பெயரே எப்படி வந்ததுன்னா, இப்படி நடந்ததுப்பா ஒரு சம்பவம், நம்புற மாதிரி இருக்கா அவனுக்கு, பாரு எப்படி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணன் சீதை போனான், இந்த மாதிரி அர்ஜுனன் பண்ணான், இந்த மாதிரி கிருஷ்ணன் பண்ணான், இதை துரியோதனம் பண்ணான் அப்படின்னு அதை சொல்லும்போது அந்த ஒரு அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை. இப்போ எதுக்கோசரம் இந்த பீட்டிக்கெல்லாம் போட்டார், எதுக்காக இதெல்லாம் சுற்றி வலித்து சொன்னார் நினச்சின்னா, இந்த ஸ்லோகத்தை சஞ்சயம், ஏன் சுவாமி சஞ்சய் சொல்கிறான், எப்பேற்பட்டவன் அர்ஜுனன், அர்ஜுனன் ஒரு பேரை கேட்டால் உலகமே கிடுகிடுத்து போயிடும், அந்த அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்டஸா, அவனா இப்படி பண்ணினா, திருதராஷ்டிரா அன்பிலீவபிள் அப்படின்றாலும் இல்லை. இப்போல்லாம் அப்படிலாம் சொல்லணும், இப்போல்லாம் அதெல்லாம் சொன்னால் தான் வேல்யூ இல்லை. கூஸ்பம்ஸ், அன்பிலீவபிள், ஆவசம் அப்படின்றதா சொல்கிறாலும் இல்லை இப்போ இல்லையா. அதுக்கு ஒரு ஈமோட்டிகான் ஒன்று போட்டுருவான், டைங் அப்படின்னு ஒரு ஈமோட்டிகான் ஒன்று போட்டு ஆரம்பிச்சிருவான். சஞ்சய் சொல்கிறான், உன் பையன் பண்ணானா அது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது, அவன் பயந்தாங்கோழி. யாரு, துரியோதனன். துரியோதனம் போனால் பயந்தான்னு சொன்னால் தட் இஸ் நேச்சுரல், ஏன்னா அவனுடைய தான பயம் அப்படி இருக்கு. இங்கே பண்ணது யார் தெரியுமா, எதுக்குமே பயப்படாதவன், தோலாத தனி வீரன், தனியாக இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவன், அனாயாசமாக அவர் கை பார்ப்பவன். இப்போ கிருஷ்ணன் இருக்கிறதுனால மட்டும்தான் அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் இவ்வளோ வீரம் வந்துடா, அவ்வளோ பராக்கிரமம் வந்து தானே. பை நேச்சர் அர்ஜுனனுக்கு அந்த வீரம் இருக்கு. இல்லைன்னா துரோணர் அவனை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு அர்ஜுனனுக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். தன் பிள்ளை அஸ்வத்தாமனுக்கு கூட சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை துரோணர் சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ துரோணருக்கு தன்னுடைய சிஷ்யன் பேரில் எவ்வளவு பிரீத்தி விசேஷம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஏவமுக்த்வா ஹிருஷிகேஷம், ஒவ்வொரு பதமும் சுவாரஸ்யம். ஏவமுக்த்வா ஹிருஷிகேஷம் குடாகேஷ பரந்தபா, பரந்தபா குடாகேஷா. இந்த ஸ்லோகத்தை அப்படியே ரசிங்கோ, ஹாஹா ஹூஹூன்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை ரசிச்சாதான் நல்லா இருக்கும். பரந்தபா குடாகேஷா, பரந்தபா சத்ருக்களை எல்லாம் அப்படியே வறுத்தெடுப்பவன். ஐயோ அர்ஜுனனா, ஐயோ அர்ஜுனனான்னு சொல்லி அர்ஜுனன் வந்துட்டான்னு
பார்த்தாலே ஓடி போயிடுவார். கேள்வி அர்ஜுனன் வந்துட்டான்ற சப்தம் காதில் விழுந்தாலே எல்லாம் ஓடி போயிடுவான். பரந்தபஹா பரான் தபயதி தாபயதி, அப்படியே அவளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துருவான். தபனஹான்னு அதனால தான் சூரியனுக்கு பேரு. தபனம்னு அர்த்தம் மார்த்தாண்டஸ்தபதி, சூரியன் பயங்கரமா கொதிக்கிறான்னு அர்த்தம். சூரியன் அப்படியே கொதிக்கிறான், அக்னி நட்சத்திரம் வெயில் அப்படியே தவிக்கிறது, எல்லாம் போட்டு ஃப்ரை பண்றான், வறுத்து எடுக்கிறான் பாருங்க, அதான் தபனம். அந்த மாதிரி அர்ஜுனுடைய பராக்கிரமம் மிக்கவன் பரந்தபாகா. துரியோதன மாதிரி கோழை மாதிரி ஒழிஞ்சிட்டு போய் ஆச்சாரியனுடைய பின்னாடி போய், ஆச்சாரியரே இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு பயமா இருக்குது, உம்ம சிஷ்யம் பாரும் சுவாமி, உங்ககிட்ட வித்யாபியாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டான், நீர் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறே, ஐயோ உம்மை நம்பி நான் வந்தனே, இந்த இது யுத்தத்தில் ஜெயிப்பனா மாட்டனா தெரியலையே, என்னை நம்பி எல்லாம் உயிரை விட்டுருது, என்னாலும் உயிரை விட போறேன், நீர் வராமல் இருந்திருந்தா நாங்கள் எல்லாருமே பொழிச்சிருக்கலாம் போல இருக்கேன்னு பயந்தானே. அந்த பயம் இவனுக்கு என்னைக்குமே கிடையாது, ஆனால் இப்போ இவன் பயந்துருக்கான். அந்த அப்படின்னு சொல்ல போறான் இப்ப சஞ்சய், திருதராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் பார்த்ததே கிடையாதுப்பா. தட் இஸ் இதிஹாசம். இப்ப சஞ்சயன் என்ன பண்றான், அந்த போர்க்களத்தில் நடந்த இதிஹாசத்தை திருதராஷ்டிரனுக்கு சொல்றாரோ இல்லையோ, புரியுதா? ஏவமுக்த்வா இப்படி சொல்லிவிட்டு, யாரை பார்த்து சொல்லிவிட்டு, அது அடுத்தது வரணும். நம்ம பரந்தபஹா ஏவமுக்த்வா, சத்ருக்களை பரிதவிக்க செய்பவன். சத்ருக்களை பரிதவிக்கிறவன்னா சார் அவர் மூடு இருந்தாரா சார் சண்டை போடுவார், அவர் பெரிய பலசாலி தான், ஆனால் அவர் மூடு இருந்தாரா சண்டை போடுவார். குடாகேஷா, இது ஒரு பதம், அன்னைக்கு கஸ்மாலம்னு ஒரு பதம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது குடாகேஷா. இவன் குடாக்கு அப்படின்வா, சில பேர் இருக்கு, சில பேர் நீ என்னடா குடாக்கு அப்படின்வா. குடாக்குன்னு அர்த்தம் ஆலசியம், அதாவது சோம்பேறித்தனம், கோழைத்தனம் இருக்கிறவன். அர்ஜுனன் குடாகேஷா, ரெண்டு அர்த்தம். குடாகேஷான்னு அர்த்தம் நல்ல கர்லி ஹேர். அந்த அர்ஜுனனுக்கு அந்த பெருமாள் மாதிரி கிருஷ்ணன் மாதிரியே அவனுக்கு அந்த அலக்கம்னு பேர், அந்த முன்னுச்சி மயிர் அழகா இருக்கும், இந்த கர்லி ஹேர்ன்ற இயற்கையா இருக்கணும். அதை போய் எங்கேயாரும் உட்காந்து டக் டக் டிக் டிக்லாம் பண்ணின்னு வரக்கூடாது. ஒரிஜினல் இதெல்லாம், அதுக்கு ஹீட்டர் போட்டு சுற்றி விடக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். அது சுருண்டிருந்த அப்படின்னு அந்த கண்ணனுடைய தான திருக்குறள் கற்றையினுடைய அழகை ஆழ்வார்கள் வர்ணிப்பான். கண்ணனுடைய தான திருக்குறள் கற்றையை வர்ணிப்பா. இது ஒட்ட வச்சு அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி கட் பண்ணி வந்து அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரிஜினல். அர்ஜுனனுக்கு குடாகேஷா, அதனால தான் அவனுக்கு கிரீட்டின்னு பேர், குடாகேஷன் பேர். அழகான குழல் கற்றையை உடையவன் ஒரு அர்த்தம் உண்டு, அழகான அந்த கிரீட்டத்தை அணிந்திருப்பவன் பேர். அர்ஜுனுக்கு விதவிதமாக தொப்பி போட்டுக்கிறது பிடிக்குமா. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு விதமான தொப்பி போட்டு இல்லையோ, அர்ஜுனன் ஒரு நாளைக்கு ஒரு விதமான கிரீட்டம் போட்டு போனான், அதெல்லாம் கிரீட்டின்னு பேர் அவனுக்கு. ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒருத்தருக்கு ஒரு ஃபைல். இன்னொன்று குடாகேஷான ஒரிஜினல் அர்த்தம் தெரியும் இல்லையோ, துளி கூட சோம்பேறித்தனம் கிடையாது, எதுக்கும் அவன் யோசிக்க மாட்டான், உற்சாகத்திலே இருப்பான். அவனுக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது வரவே வராது, அவனுக்கு எந்த டயத்தில் இருந்த டயர்ட்னஸ்ன்றது அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்படி டயர்ட் இப்போ டயர்ட் சார், ரொம்ப டயர்டாக இருக்கா அதனால் யுத்தம் பண்ணலை சொல்லலாமா, அதுக்கும் சான்ஸ் இல்லை. பயந்து போயிருக்கேன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லலாமா, அதுக்கும் சான்ஸ் இல்லை. பரந்தபஹா as well as குடாகேஷா, பரந்தபனாகவும் இருக்கக்கூடியவன் குடாகேஷனா இருக்கான். யார்கிட்ட பேசினான்? இப்போ அர்ஜுனன் குடாகேஷனா இருக்கான்னு அர்த்தம் சோம்பல் இல்லாதவன். நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய புலன்கள் நம்மை இழுக்கின்றன. ரஜோகுணம் தமோகுணம்னு நாம சொல்லுவோம். அந்த புலன்கள் என்ன பண்றது, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதை உபன்யாசம், டெய்லி தான் ஒரு உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கார், நம்ம கேட்டுட்டு இருக்கோம், சரி போ இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆலசியம் வந்துடும். இப்போ ஓஹோ நம்ம மிஸ் பண்ணாமல் கேட்டுருக்கோம், ஏதோ ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினால நமக்கு தினந்தோறும் இது கிடச்சிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட நமக்கு வேஸ்ட்டாக போய்டும் டைம். இது ஒரு 20 minutes நல்ல விஷயம் தானே, நம்ம உட்காந்து பார்ப்போம். புஸ்தகம் எடுத்துட்டாச்சா, பகவத்கீதை புஸ்தகம் எடுத்துட்டாச்சு, அங்கே வந்துருத்தா ரைட் உட்காந்து எத்தனாவது ஸ்லோகம் இன்றைக்கி, ஓகே 2ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம் அப்படின்னு பார்த்து அதை ரசிக்கிறோம் பாருங்க, அது குடாகேஷன். சரி, இப்படி நடந்ததுக்கு யார் காரணம்? ஹிருஷிகேஷன். பாருங்க என்ன அழகு. ஹிருஷிகேஷன் யாரு? எம்பெருமான். ஹிருஷீகம் என்றால் இந்திரியங்கள் என்பதாக பொருள். இந்த புலன்கள் சகாரணம் கரணாதிபாதிபாஹா என்பதாக சொல்லும் வேதம். இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படி கேட்டா இந்திரியங்களுக்கு நியந்தா. இப்ப இந்த குதிரைகள் இருக்க, இந்த குதிரைகளை தான் நம்ம இந்திரியங்கள்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு தேர், நம்ம தேகம்தான் தேர், அந்த தேகத்துல 5 இந்திரியங்கள் குதிரைகள். அந்த குதிரைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சாரதி வேணுமே, லகான் போடணுமே, லகான் போட்டு இழுத்தா தானே நாம உட்காந்துட்டு இருக்க முடியும். 5 குதிரை 5 டைரக்ஷன்ல போச்சுன்னா கண்டு கேட்டு உற்று மோந்துன்னு கண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறது, காரு ஒரு பக்கம் இழுக்கிறது, வாயு ஒரு பக்கம் போகிறது, ருச்சிக்கு ஏங்கிறது, உடம்புல அந்த ஸ்பரிஷ சுகத்துக்கு உடம்பு ஏங்கிறது, வாசனை மூக்குக்கு போகிறதுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அதை 10 ஒரே ஒரு முதலை, அது ஒரு 5 முதலை
5 crocodile முதலை இல்லையா, அந்த 5 crocodile முதலைகள் ஒரு மனுஷனை ஒரே சமயத்தில் வந்து பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? சுவாமி தேசிகன் சாதிப்பார், கிராஹைரிவாகம் அப்படின்னாரு. கிராஸ்ப், கிராகம்னு அர்த்தம் பிடிக்கிறது, முதல்ல பிடிக்கிறது. அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அன்னைக்கு யானையை ஒரே ஒரு முதல்ல தான் பிடிச்சி இழுத்துது. இது இந்த போட்டு நம்மளை ஒரு பக்கம் கண் அட்ராக்ஷன். இப்போ நம்ம இதை பார்த்துட்டே இருக்கோம், பகவத்கீதை கேட்டுகிட்டே இருக்கோம், அங்கே யாரோ ஒருத்தர் போகிறா டைம் அப்படின்னு கண் போகும். பகவத்கீதை இன்ட்ரெஸ்டிங்காக 2ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம் கேட்டுட்டு இருப்போம். உள்ள சமையல் கட்டிலேருந்து செம்மையாக ஒரு வாசனை வருது, என்ன டிஃபனாக இருக்கும் அப்படின்னா உடனே என்ன ஆகிடும், இந்த ஃப்ளோ போயிடும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஹிருஷிகேசனான எம்பெருமான். இப்போ அர்ஜுனன் குடாகேசனா இருந்ததற்கு யார் காரணம்? ஹிருஷிகேசனான எம்பெருமான் தான் காரணம். எந்த பரமாத்மாவானவன் புலன்களை நியமிப்பவனோ அவனிடத்துல இந்த அர்ஜுனன் சரணாகதி பண்ணியிருக்கான். அப்போ என்ன எடுத்து, ஓஹோ இவன் மூலமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு ஸ்பஷ்டமாக தெரியும். அடுத்தது அர்ஜுனனுக்கு தைரியம் யாரால் வரும்? ஹிருஷிகேசனால பெருமாளால் தான். நீங்களோ நாங்களோ சொன்னால் வந்துடுமா? இந்த மன அழுத்தம்னு, இந்த மனசில் ரொம்ப டோட்டல் டிப்ரெஸ்டில் நாம் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் பகவத் தியானம் பண்ணணும், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அப்போத்தான் இந்த பகவத்கீதை முதலான உயர்ந்த தத்துவங்களுடைய அர்த்த விசேஷங்களை பெரியோர்கள் மூலமாக நாம் பயில வேணும்னு பெரியோர்கள் எதுக்காக சொல்கிறார்? இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏவம் உக்துவா, இது போன்ற பல விஷயங்களை அர்ஜுனன் சொன்னான். இதெல்லாம் சொல்லியிருக்கான், என்னால் அவன் அவன் பாப பீரு. துரியோதனன் அப்படி இல்லை. துரியோதனன் பாபத்தை பார்த்து பயப்படவே இல்லை, அர்ஜுனன் பாபத்தை பார்த்து பயந்தான். அர்ஜுனன்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த பாபம் பெருசா அந்த பாபம் பெருசா, இதுதான் ப்ராப்ளம். அது தவிர அவன் நினைச்சது இது பாபம்னு நினைச்சான், உண்மையில் அது பாபம் இல்லை. க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான யுத்தத்தை அவன் மிகப்பெரிய பாபம் என்று நினைத்தானே, அது பாபம் இல்லை. அங்கே he was confused. அங்கே அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்துடுது. அண்டு தான் இந்த ஆச்சாரியர்களை பெரியோர்களை கொல்லுகையாகிற பாபம், பந்துக்கள் என்னால் இறப்பது என்பதால் ஏற்படக்கூடிய பாபம், அதை காட்டிலும் க்ஷத்ரியனாக இருந்து நான் பிச்சை எடுத்து உண்பது என்பது ஒரு பாபம். அப்போ இது பாபம், இதுவும் பாபம். அப்போ இதை செய்வதை காட்டிலும் இந்த பாபத்தை நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தான். அது பாபத்தினுடைய பலன் வரப்போகிறது. இந்த பாபம் பண்ணினாலும் பலன் வரும், இந்த பாபம் பண்ணினாலும் பலன் வரும். ஆனால் இந்த பலனை காட்டிலும் அந்த பலனுக்கு வலிமை அதிகம். ஏன்? குருவை கொல்வது, பெரியோரை கொல்வது, உறவுகளை கொல்வது எவ்வளோ பெரிய விஷயம். கொலை தொழில் என்பது எவ்வளோ பெரிய பாபம். அதற்கு நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுறேன், நான் ஒருத்தன் அனுபவிச்சுட்டு போகிறேன், ஏன் ஒருத்தனுக்கே எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம், என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் இருந்தான். இந்த கன்ஃபியூஷன் தான். ஏவம் உக்துவா, ஏவம் உக்துவா, ஏவம் உக்துவா இப்படி சொல்லிவிட்டு ரிஷிகேசனான இந்திரியங்களை நியமிப்பவனான, இந்திரியங்களுக்கு தலைமகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டு, யார் சொன்னது? குடாகேஷா அசலஸ் பரந்தபா, சோம்பலற்றவன், யுத்தத்தில் உற்சாகமுடையவன், எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருப்பவன், ஆனால் இப்பொழுது அனைத்தும் விட்டு இருக்கிறான், உற்சாகமே இல்லாமல் இருக்கான். குடாகேஷா பரந்தபா, சத்ருக்களை ஜெயிப்பவன். ந யோத்ஸ்ய இதி கோவிந்தம். அடுத்த வார்த்தை சூப்பர் வார்த்தை. ஹே கோவிந்தா, ஹே கோவிந்தா, நான் இனிமே யுத்தம் பண்ண மாட்டேன். நான் யோத்ஸ்ய இது கோவிந்தம், நான் இனிமே யோத்ஸ்ய நான் யுத்தம் பண்ண மாட்டேன். கோவிந்தன், கோவிந்தன் அர்த்தம் ஒரு வேடிக்கைக்கு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம எஸ்விபிசி உபன்யாசத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம பெருமாளுக்கு கோவிந்தன் தானே திருநாமம், ஸ்ரீனிவாசனுக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சேவிக்கிறோம் இல்லை? ஸ்ரீனிவாசனை சேவிக்க நம்ம போகிறோமா இல்லையா? அப்போ அது என்னது? கோ. ஸ்ரீனிவாசனை சேவிக்க நாம் போகிறோம், அதுக்கு என்ன பேர்? கோ, ஜீவோ. எதுக்காக போகிறோம்? நமக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்குது, அந்த பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட சொன்னோம்னா அவன் நிறைவேற்றி வைப்பான் இல்லையா? அப்போ நிறைவேறி விட்டது, நம்ம அவனை போய் சேவித்து, அவனை போய் சேவித்து அந்த பிரார்த்தனை நிறைவேறியது என்றால் என்ன அர்த்தம்? வின் அப்படின்னு அர்த்தம். ஜெயிச்சாச்சு இல்லையா? அப்போ ஜெயிச்ச உடனே சக்ஸஸ் எப்படி ஆயிடுது? டன் அர்த்தம் முடிந்து விட்டது. நாம் எதை கோரிக்கையாக பெருமாளிடத்தில் சொன்னோமோ அது முடிந்து விட்டது. கோ வின் டன் கோவிந்தன் அப்படி வச்சுக்கலாமே இல்லையா? கோ வின் டன் கோவிந்தன்.
இந்த இடத்துல கோ என்றால் இது வேடிக்கையா சொன்ன விஷயம். சாஸ்திரத்துல பாருங்க, கோ என்றால் நம்முடைய புலன்களுக்கு பெயர். கோ என்றால் பூமிக்கு பெயர், கோ என்றால் பசுமாட்டுக்கு பெயர், கோ என்றால் சூரிய கிரணங்களுக்கு பெயர், கோ என்றால் வாக்குக்கு பெயர். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் எல்லா லாங்குவேஜிலும் உண்டு. அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் நிறைய உண்டு. இந்த இடத்துல கோனான அர்த்தம், கோனான அர்த்தம் இந்திரியங்கள். ரிஷிகேசனுக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் கொடுக்குறாருங்க. ரிஷிகேசனான எம்பெருமான இடத்துல பிரார்த்தித்தான். நான் யோத்சேதி கோவிந்தன். நீயா முயற்சி பண்ண போற, பெருமாள் தான் பிரேரணை பண்ண போறார், பெருமாள் தான் தூண்டி விட போறார், பெருமாள் தான் வில்லை எடு விஜயான்னு சொல்ல போறார். வில்லை விடுத்த விஜயனை வில்லை எடுக்க வைத்த விஜயனாக எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹான்னு பின்னாடி கடைசியில இதே சஞ்சயன் இந்த பகவத்கீதையை கன்க்ளூட் பண்ண போறார். நான் யோத்சேதி கோவிந்தன் பா, எல்லாரையும் எல்லா விதத்திலையும் தூண்டக்கூடிய பெருமாளிடத்துல நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தா பார். உலகத்திலே அதான் ஆச்சரியம். என்னன்னா இவனை தூண்ட வேண்டியது பெருமாள். இன்னொரு சுவாரஸ்யம், இப்படி துடிப்புடன் உயிர்ப்புடன் எல்லா விதத்திலையும் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய அர்ஜுனனை இந்த அளவுக்கு மயக்கமடைய செய்து பிரமத்தை உண்டாக்கி தன் திருவடியில சரணாகதி பண்ண வச்சிரும் யார்? இந்த கோவிந்தன் தானே. அதுதான் சஞ்சயனுக்கு நயோத்சயிதி கோவிந்தம் உக்துவா தூஷ்டிம் பபூவ. ஒண்ணுமே பேசல பாப்புறம். சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் சொல்லியாச்சு, கன்வே பண்ண வேண்டியதெல்லாம் கன்வே பண்ணியாச்சு. நான் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே பெருமாளே நோ, ஐ ஒன்ட் டு, நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்று தூஷ்டிம் துடிப்புடன் இருக்க வேண்டிய இடத்தில் தூஷ்டியாக இருந்தாரா சுவாரஸ்யம். பரன்னு எடுத்து அம்பு எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு அடிக்க வேண்டாமா? எல்லாரையும் 4 கத்தி எடுத்து டங்கால் டிகில் எடுத்துட்டு போய் சண்டை போட்டா வாழ ஜெயிக்க வேண்டாமா? எல்லாத்தையும் கீழே போட்டான் அப்படின்னு உட்காந்துட்டான். சொல்ல வேண்டிய மனசுல இருந்ததெல்லாம் கொட்டியாச்சு பெருமாள்கிட்ட. அப்புறம் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணியாச்சு. இனிமே நாம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லணுமோ சொல்லியாச்சு. கிருஷ்ணன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே அவனுடைய பொறுப்பு. இனிமே அவர் தான் பார்த்துக்கணும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுவும் பேசுறதால, நான் எதுவும் செய்யறதால எந்த காரியத்தையும் எந்த ஆட்டிடியூட்ஸும் எனக்கு வேண்டாம், நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு உக்துவா தூஷ்டீம் பபூவக. கோவிந்தனிடத்திலையும் ரிஷிகேசனிடத்திலையும் குடாகேசனான பரந்தபனான அர்ஜுனன் இப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்தான்டா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இதெல்லாம் திருதராஷ்டிரா அந்த போர்க்களத்தில் எத்தனையோ விசித்திரங்கள். அதில் ஆரம்பிக்கச்சேவே இந்த அர்ஜுனனுடைய நிலையை பார்க்கும் பொழுது நடைபெற்ற விசித்திரம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்று சஞ்சயன் சொல்லுகிறான். அடுத்த ஸ்லோகமானது சஞ்சயன் மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறான். அப்ப பெருமாள் உபதேசத்தை ஆரம்பிக்க போறார். கிருஷ்ணனுடைய உயர்ந்த உபதேசம், பகவத்கீதையினுடைய உள்பொருளையெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யராதிசயம் நமக்கு கோவிந்தனுடைய அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு. ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். சஞ்சய உவாச்ச சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் ராகேஷः பரந்தப ராகேஷः பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் த்வா தூஷ்ணீம் பபூவஹ த்வா தூஷ்ணீம் பபூவஹ. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷः பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் த்வா தூஷ்ணீம் பபூவஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமை முக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? जय जय पांडुरंग हरे, 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 जय जय पांडुरंग
लागली गोटी कलकदास लागली गोटी कालकदास लागली गोटी हरिले हरिचे द्वार हरिले मरीचे द्वार पंढरी नामाचा बजार हरिनामाचा प्रभू नामाचा विठ्ठल नामाचा बजार पंढरी नामाचा बजार 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 पांडुरंग 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 हरे पांडुरंग 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 पांडुरंग
இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய.